இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு டெக்கரேஷன் தான் செய்ய போகிறோம். அது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த கப்பு தானாகவே நகருது பாருங்கள், அது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. சும்மா தான் ஃபேன் காற்றுக்கு தான் நகருது இது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை இப்படி கட் பண்ணணும், கரெக்டாக கட் பண்ணணும். கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட் பண்ணணுன்னு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுலேயும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இதை நம்ம இதே மாதிரியே வெட்டிக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா இந்த சேனல்லே 15 வீடியோவுக்கு மேலே இருக்குது. அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதையும் பார்த்துட்டு அதுலேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாங்கிறதுக்கு ஆமானும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரியே நம்ம வந்துட்டு விரித்து வச்சுக்கலாம். நமக்கு அது இதே மாதிரியே 9 கப்பு தேவை. எல்லாத்துலேயும் நான் செய்கிற எல்லாத்துலேயும் 9 கப்பு தேவை. அப்புறமா ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஹோம்மேட் க்ளூ. அதுக்குன்னு தனியாலாம் வீடியோ வேணால், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதே மாதிரியே உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு இல்லாட்டி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பி. ஓகே, இன்னொரு கப்பை வந்து இதே மாதிரியே வெட்டணும். நமக்கு இதுக்கு குட்டி கப்பும் செட் ஆகாது, இந்த கப்பும் செட் ஆகாது. அதனால் நம்ம இதை இப்படி கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் பழசில் நம்ம பண்ண மாதிரியே, அந்த கப்புக்கு பண்ண மாதிரியே பண்ணணும் இதை. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இது வந்து குட்டி கப்பு ரொம்ப. இதை வந்து ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஒன்று விட்டு ஒன்று நம்ம இழுத்துகிட்டே இருக்கணும் தனித்தனியாக. இது ஏன் பண்ணுறோன்னா, அது வந்து அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும். அது என்ன விஷயம்னு நான் இப்போ சொல்கிறேன், இதை விரித்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஓகே, நான் எல்லாத்தையுமே விரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அதனால தான் நம்ம கட் பண்ணுறோம். இது தேவையில்லை நமக்கு. ஓகே, நம்ம இப்போ இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து கீழே இருக்கிறது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பெரிய கப்பு கட் பண்ணோம்ல அது, இது வந்துட்டு மேலே இருக்கிறது, அப்புறம் மீடியம். இது மூணுத்துக்கும் உங்களுக்கு தேவையான கலர் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு குட்டி, நான் இதுக்கு வந்து லைட் க்ரீன் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு பெருசு, இதுக்கு வந்து எனக்கு டார்க் க்ரீன் கிடைக்கல, அதனால் நான் வேறு ஒரு க்ரீன் தான் யூஸ் பண்ணேன். அது நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பண்ணிக்கோங்க. மீதி இருக்க கலர் வந்து நான் ரெட்டு பண்ணேன். அது எனக்கு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இல்லை, அது நான் வீடியோ எடுக்கலை. அதை நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்குன்னு நான் விட்டுட்டேன். இது இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துடலான்னு பார்த்தேன், அது எடுக்க முடில. சரி, இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எங்கே வேணும்னு. அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா கட்ரு வச்சு நான் கட் பண்ணல, கத்திரிக்கோல் வச்சு தான் கட் பண்ணேன், அதனால் அது அப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக சுற்றி நான் ஒட்டி வச்சுட்டேன். அந்த பூவெல்லாம் நான் எப்படி அடுக்கு வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இந்த கப்பு வந்து நான் கீழே இருக்க பேஸ் பூ வந்து வைக்கலை, இப்போ காட்டுறேன் அது எந்த பூ வைக்கலைன்னு. இந்த கப்பில் நீங்கள் வந்து இந்த கார்ட்போர்டை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுலேயும் நூல் கட்டி வச்சுருக்கேன் நான் ஓட்டை போட்டு, அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கலர் வந்துட்டு அங்கே இல்லை, இருங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்துட்டு இங்கே நான் வைக்கலை, அது வைக்காமலே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது பார்க்க தனியாக இருக்கும், இது பார்க்க தனியாக இருக்கும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த டார்க் கலர் இங்கே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத காமிச்சிட்றேன். நம்மளோட பெரிய கப்பு அது வந்துட்டு கீழே இருக்கும்,
அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துடலாம். இந்த ரவுண்டில் வந்து மேலே நீங்கள் எது வைக்க போகிறீங்களோ அங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. சென்டரில் பார்த்து 2 சைட்லேயும் ஓட்டை போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு நான் கடைசியில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் அது கடைசியில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம கட்டிடலாம். இதுக்கப்புறமா நம்ம எதில் நூல் வந்து வைக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு நேராக கீழே வந்துடுங்க. கீழே ஒரு ஓட்டை போடணும். சென்டர் எடுத்துக்கோங்க. கீழே நம்ம ஓட்டை போட்டுட்டு பாதியில் நம்ம வந்துட்டு வைக்கணும். அதுதான் நான் எடுக்க மறந்துட்டேன், உங்களுக்கு நான் அது காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பூ வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பாதியாக கட் பண்ணி நம்ம வச்சோம்ல ஒரு பெரிய கப்பை, அதை வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குட்டி கப்பை வச்சுக்கலாம். இதுக்கு ரெட் கலர் அடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, பிரைட்டாகவும் இருந்துச்சு, அதனால் ரெட் கலர் நான் அடித்து வச்சுட்டேன். இதை தனியாக பார்த்தா நல்லாயிருக்கும். வந்துட்டு நான் எல்லாத்தையும் வச்சு ஒட்டிட்டேன். அந்த ஒட்டினதை நான் காட்டல. ஓகே, இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ இந்த 4 இடத்துல தான் இருக்குது ஓட்டை. இந்த 4 இடத்துலையும் ஓட்டை போட்டு தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க முதவே எந்த 4 இடத்துலன்னு. இதை வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன். ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே நான் வந்துட்டு ஹைட்டு கரெக்டாக வைக்க முடியல அப்படின்றனால ஒரு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். இங்கே வந்து ஒரு நூலில் அது வருது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இதை வந்து நூலில் கட்டி இங்கேலாம் நான் ஒட்டியிருக்கேன். அது எங்கேன்னு இப்போ அது வந்து காட்டும். 3, 2, 1 அது எங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு வார்னிங் மட்டும், நீங்கள் இதை செஞ்சு பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள். இது செய்ய 2 நாள் ஆகும். பாய்.